சுத்தி நாயனாரு ஆடுங்கடா வெட்டு கத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி ஆடுங்கடா. ஐயோ தினேஷ் பார்த்தா அடிக்க போகுதுப்பா, அவங்க ஏறுவனிப்பா. ஓகே பாய் 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 பாய். இனிப்பு பொங்கலில் நான் படித்த புத்தகத்தில் அந்த பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அரசாணிக்காய்னு சொல்லுவாங்க, ஆரோக்கியமான பொங்கலாக செஞ்சு சீச்சிட்டு அதை உள்ளே போட்டு கிண்டி ரொம்ப அசத்தலான பொங்கல் கொண்டாடி வந்திருக்காங்க. இது மாடர்ன் டேஸில் இங்கே நாமெல்லாம் அவர்களோட உரிமையை பறிச்சுக்கிறோம். இது ஏழை குடியானவர்களின் விவசாயிகளின் பண்டிகை. அவங்க நல்லா வாழணும், அவர்கள் வாழ்வுரிமை பாதுகாக்கப்படணும். வழக்கமாக பொங்கல்லாம் பார்த்தா 13 படம் 12 படமெல்லாம் வரும். அந்த நான் கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருந்த காலகட்டங்களெல்லாம் எல்லாம் நிறைய படங்கள் வரும். அந்த விதத்தில் நீங்கள் பொங்கலுக்கு வந்திருக்கணும். கண்டிப்பாங்க சார். ஏன் வரல? ஐயா தலைவர் படம் வருதுன்ட்டு, பெரிய 2 படம் வருதுன்ட்டு வரல. இல்லைன்னா கண்டிப்பாக பொங்கல் வர மாதிரி தான் தெரிஞ்சது. எப்போவுமே நீங்கள் பின்னாடி நிற்கணும், எது முந்து நம்ம கையில் இல்லை. நீங்கள் ஏன் பின்தங்கிட்டு இப்போ இந்த நல்ல தேதிகளை உபயோகப்படுத்தியிருக்கலாம். கண்டிப்பாக சென்சார் வாங்கிட்டு அந்த வகையில் எனக்கும் மன கஷ்டம். விஜய் படம் வந்து என் குடும்பத்தோடு போய் பார்ப்பேன். முதல் ஷோ இல்லாட்டி முதல் நாள் பார்த்துருவோம், குடும்பத்தோடு மொத்தமாக பார்ப்போம், முதல் நாள் பார்த்துருவோம். அந்த வகையில் இது ஜனநாயகன் பார்க்க முடியல. அதில் பல அரசியல் இருக்குது, அதை இங்கே பேச விரும்பலை. இது இவர் சும்மா வாங்க வந்து இந்த பச்சரிசி 2 கிண்டிட்டு போங்கன்னு சொன்னார். இங்கே வந்தால் உலகத்தில் உள்ள அனைத்து மீடியாவும் வந்திருக்கீங்க, அது சல்யூட்டையும். பெரிய அளவுக்கு செலவு பண்ணி பண்ணுறாரு, முதல் தயாரிக்கிறாரு, இயக்கமும் செஞ்சுருக்காரு. சரவண சுப்பையோட நடித்த எல்லாம் எனக்கு பாக்கியம். இல்லை நடிகர் தினேஷ் சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப எளிமையானவர். அவர் இந்த சினிமாவுக்கே ஃபிட்டாகாத ஒரு மனிதர். அதாவது யதார்த்தம். குழந்தை சார். நம்ம விக்ரம் இருப்பார், ஆனால் இது இன்னும் ஒரு விக்ரம் மாதிரி. அதாவது உள்ளுக்குள்ளே ஒன்று வெளியே வச்சுட்டு பேசாது, குழந்தைய விட குழந்தை. ஆமாம், இப்போ வந்திருக்க வேண்டியவர் அந்த மதுரையில் பாரஞ்சித் படத்தில் ஒரு கெட்டப்பில் இருக்கனால வெளியே வரலன்னு சொன்னாங்க. உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. நீங்கள் எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அந்த கருப்பு பல்சர், கருப்பு சூர்யா படத்தில் நடிச்சிருக்கேன். அதுவும் இதுவும் கருப்பு பல்சரு, அது கருப்பு, அது சாமி. ஜனவரி 30 ரிலீஸ் சார். ஜனவரி 30 வெளியீடு. அதுக்காக நான் காசை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். பொங்கல் தான் வந்து பார்க்கறதுக்கு நிற்பான். ஜனவரி 30 பார்க்க வேண்டியது தான். ஓகே சார். பேர் ஆமாம், அது எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல. ஆமாம், அது சொல்லிட்டாங்க. பிஆர்ஓ சொல்லிட்டாங்க. திருப்பி சொன்னால் அவங்க திருப்பி அடிக்க வந்துடுவாங்க. சொல்லிடுறேன் சார். ஜனவரி 30 படம் தயாராக இருக்குது, ரிலீஸ் ஆகுது. அனைவரும் எல்லாரும் வந்து பார்க்கணும் சார். எதனா கொஸ்டின் தான் கேளுங்க சார். அதான் வாங்கிட்டாங்க. நான் வந்து நடிக்க தான் செய்கிறேன். அனிமல் வெல்ஃபேரை பாருங்கள், அது ஒரு பெரிய கதை. அது இங்கே தான் இருந்துச்சு, நம்ம அடையார்கிட்ட. அந்த இதை திடீர்னு நைட்டாக ஹரியானா கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதை கேட்க ஒரு நாயும் இல்லை. அனிமல் கூட கஷ்டமாக தான் இருந்தது வாங்குறதுக்கு. அப்புறம் படம் பார்த்துட்டு கொடுத்தாங்க. ஜல்லிக்கட்டு சம்பந்தமான கதை இல்லைப்பா. அது நம்ம சினிமாங்கிறது இந்தியாவுக்கு சென்னை தான், மெட்ராஸ் தான். லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான படங்கள் எடுக்கப்பட்ட எல்லாத்துக்கும் தாய் வீடு மெட்ராஸ் தான். நைட்டாக ஆர்டி சொல்ல ஆஃபீஸ் சுற்றி கொண்டு அங்கே வச்சுட்டாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்பா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். எனக்கு அவங்க சென்சார்லாம் பண்ண முடியாது. இப்போ சென்சார் போர்டுங்கிறது இருக்குது, எல்லாமே அனுபவிச்சிருக்கிறோம். வாழ்க ஜனநாயகம்னு ஒரு படம் நான் எடுத்து 94 95 3 தடவை கொண்டு போயிருக்கேன் பெட்டி. இங்கே அவர் பேர் என்னப்பா, ஞான ராஜசேகர் கொடுக்க மாட்டேன்ட்டார். இத்தனைக்கும் என்னடா இது, அவர் கூட பெரிய சண்டை. என்னமோ இன்றைக்கி தான் இல்லை, ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே வைப்பாங்க. அப்புறம் என்ன விஏபி சும்மா ஒன்றா படித்து 5ஆம் கிளப்பெல்லாமா போடுவாங்க. ஐஏஎஸ் தான் அவங்க. மாட்டேன்ட்டாரு. நான் 3 தடவை 1 வருஷம் அலைஞ்சேன். வாழ்க ஜனநாயகன்னு படம் பொட்டி. அப்போலாம் வந்து டிஜிட்டல் கிடையாது,
பெரிய பொட்டி 7 பொட்டி 6 பொட்டி ஆக்கி அந்த ரீலை தூக்கிட்டு ஏர் இண்டியா போகலாம், ஏர் இண்டியா ஒன்று தான். டிக்கெட் போட்டு கொண்டு போனேன். அப்புறம் 2 தடவை டிக்கெட் வேணான்ட்டாங்க. யூஸ்வல் பேசஞ்சர்னு ஒன்று அவங்க விட்டுருவாங்க. இப்போ தான் ஏகப்பட்ட ரேட்டு. அங்கே சென்சார் அப்படி போய் 3ஆவது தடவை அங்கே போய் சாரா, இவங்க சென்சார் ஆஃபீஸர் சாரான்னு ஒருத்தங்க உட்காந்துருந்தாங்க. இனோமி உங்கள் கவர்னரோட சிஸ்டர்னா ஃபாத்திமா பிவி. ரிவைசிங் கமிட்டியில் ஃபைனலுக்கு போயிட்டேன் நான். அதெல்லாம் தேவையில்லை, நீ என்ன சொல்லுவாங்க, பாம்பே போக சொன்னால் அங்கெல்லாம் போகல, பொட்டியை தூக்கிட்டு அங்கே போயிட்டேன். நான் அவங்க கவர்னர் ஃபாத்திமா பிவியோட சிஸ்டர் தான். பார்த்துட்டு இதில் என்ன இருக்குதுன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. சில நேரத்தில் போராடணும், சென்சார் போடணும். அப்படி தான் 50 லட்சம் வாங்கினதை விசாலெல்லாம் குற்றம் சொல்லியிருந்தார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி. 2 கோடி 1 கோடி இப்படிலாம் பாம்பேலாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பல சென்சார் ஆஃபீஸர்கள் வாங்கிட்டெல்லாம் அந்த டயத்தை யூஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீதிபதிகளே அப்படி இருக்கீங்களா, அப்புறம் சென்சார் போர்டில் என்ன இருக்காமல் இல்லாமல் இருப்பாங்க. இது எல்லாம் நடக்கிறது தான். இது எல்லாம் அரசியலில் சகஜம் அப்பா அப்படின்ற மாதிரி எல்லா துறையிலும் இருக்குது. சொல்லுங்கள் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். இல்லை சார், அது நான் பெரிய நிறுவனம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க அட்வைஸ் எனக்கு டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணி ஆமாம் சார். பெரிய லாக் பண்ணிருக்காங்க. தியேட்டர் அப்பா வித்துட்டாங்கப்பா, அவரை பற்றி கவலை விற்கலையா? பெரிய நிறுவனம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க டேட்டு வந்து எனக்கு இந்த டேட் லாக் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க பார்த்துக்குவாங்கப்பா. ஸோ அதனால் எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான். ஆமாம். ஆமாம் சார். இல்லை இல்லை உண்மையாக இல்லை உண்மையாக அவர் பேசினார். ஷூட்டில் பிஸியாக இருக்கார். அவர் வேட்டுவம்னு ஒரு படம் கொஞ்சம் பெரிய, அதாவது அந்த படத்தில் கொஞ்சம் கெட்டப்பில் இருக்கார். வேற ஒரு அவர் சொன்னது என்னன்னா, உங்ககிட்ட தெளிவாக சொன்னார். அவங்ககிட்ட நான் சாரி கேட்டது சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ப்ரெஸ் மீட் ஆடியோ லான்ச் எல்லாத்தையும் கலந்துக்கிறேன், அவங்களுக்கு தப்பாக நினைக்க வேணாம்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் வடம் சடனாக பிளான் பண்ணுது. ஏன்னா எனக்கு இந்த பெரிய நிறுவனம் ரிலீஸ் தேதி கொடுத்துட்டாங்க 30ல் நீங்கள் வந்து அவனை பாவம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாருப்பா. அவரை ஏப்பா போட்டு என்ன வேணா கேளுங்கப்பா, நான் பதில் சொல்லிக்கிறேன். இவர் குழந்தைப்பா. பார்த்தேன் படம் அசத்தல். இல்லை அந்த எழுத்துக்குள்ளேயே போகல நான். படம் வந்து அந்த நோக்கமும் சரி, இந்த காலகட்ட இளைஞர்களுக்கு அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம், திராவிட கழகங்களின் அந்நாளைய போராட்டம், அந்த அப்படியே நெருப்புக்கு பலி கொடுத்தாங்க. 100-200 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க. இப்போ வந்து அதை காங்கிரஸ் அது இதுன்னு சண்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது காலம் வரலாறு. சுதந்திரம் வந்து வாங்கையில் எல்லாம் ஒரே ஒரு கட்சி தான் இருந்தது, தேசிய காங்கிரஸ் தான் இருந்தது. அப்புறம் பிரிஞ்சு போனவுடனே அந்த இந்திய திணிக்கையில் தான் கிளர்ந்து எழுதுகிறாங்க. அந்த இதில் அவ்வளவு காட்டப்படாட்டியும் ஒரு 10 விழுக்காடு தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கே சென்சார் ஏகப்பட்ட கெடுபிடி பண்ணியிருக்கு. ஆனால் முழுமையாக 5-6 தடவை நான் அழுதேன் அந்த படத்தில். அந்த நேற்று தான் பார்த்துட்டு வந்தேன். அதெல்லாம் ஒரு சினிமா, அந்த பல பேர் வெளி வரையில் எப்படி இருந்துச்சு அந்த கேள்விக்கெல்லாம் உட்படுத்தக்கூடாது. அது ஒரு சரித்திரம், அது ஒரு பேட்ரியாட்டிக் ஃபில்ம். ஹேட்ஸ் ஆஃப் எந்திரிச்சுன்னு வணக்கம் சொல்லணும். சுதா கோங்கரா ரொம்ப அசத்தலாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். இது வேறு இதாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை. நல்ல வேலை அதர்வா அசத்தலாக பண்ணியிருக்க அந்த பையன். அப்படியே அந்த காலகட்ட இளைஞனை காட்டுது. சிவகார்த்திகேயனுக்கு தீனி பத்தலை சொல்லப்போனால். அந்த போராட்டங்களில் ஒரு 5% தான் சிவகார்த்திகேயன் பங்காக இருக்குது. ஆனால் அவர் பங்கை பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸ்ரீலீலா அண்ணாவா அதான் மோகன் ரவி, ஜெயம் ரவி. அது புனையப்பட்ட கதாபாத்திரமாக தான் அங்கே காணறி. நான் சரித்திரம் படித்தனால அந்த காலத்தில் என்ன ஏகப்பட்ட ஆளுகளை வச்சு சுட்டு கொன்று பயங்கரமான வில்லத்தனம் நடந்து அவ்வளோ உயிர் பலியை தாண்டி இந்த தமிழ்நாடு மொழிப்போர் தியாகிகள்னு 100கணக்காக இறந்துருக்காங்க. அதை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்த நிறுவனத்துக்கும் இந்த சுதா கோங்கராவுக்கும் வணக்கங்கள். அது கொண்டாடப்பட வேண்டிய சரித்திரத்தில் இதை காமிச்சிருக்காங்கங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. அந்த வகையில் அது கொண்டாடப்பட வேண்டிய படம். அது வேறங்க, காலகட்டம் மாறுதில்லைங்க. அதுலேயே படத்தில் இந்தி, அதாவது இந்தியனுக்கோ இந்தி தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு எதிரிகள் கிடையாது. அப்போ பேசப்பட்ட வசனங்கள்லாம் பல அறிஞர் அண்ணா இது வேஷம் பார்க்க முடியாது.
சரியான கேள்வி கேட்டீங்க. இந்தி 1000 தான் இருந்தாலும் என் தமிழ் தாய் அன்னை தமிழன்னை என் தாய் வந்து தமிழன்னை. இந்தி எனக்கு சித்தியான்னு கேட்டாங்க. சித்தியா இல்லை வேறு ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாதீங்க. அதனால் இப்போது என்றைக்குமே அதுதான். ஜவஹர்லால் இறந்ததுக்கப்புறம் 64 மிகப்பெரிய மறுபடியும் அந்த ஜவஹர்லால் இறந்துட்டாருன்னு போட்டு மறுபடியும் அது கிளப்பி விட்டாங்க ஆள்றவங்க. அதில் தான் அதிகமான உயிர் பலியானது. அது தொடரணும். இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு எல்லாமே. இப்போ காலையில் என்ன சொல்லியிருக்காரு நேற்று மகாராஷ்டிராவில் சிஎம்ஏ வந்தால் தொடப்பக்கட்டையில் அடிப்பேன் அப்படின்னார். பார்த்தீங்களா, ஹெட்டிங்கில் போட்டிங்கள்ல. இத்தனைக்கும் மகாராஷ்டிரா ஹிந்தி 99 விழுக்காடு பேசப்படுற இடம். பட் அவன் மராத்வாடா மராட்டி आमच्या भाषा मुंबई मराठी है, हिंदी नहीं मनात. அதே மாதிரி பஞ்சாபி. இது பல குடிகளின் யூனியன் சங்கமம் தான் இந்தியா. பையன்களுக்கு தெரியாது, வாய்ப்பில்லை. நான் 6-7 வருஷம் மகாராஷ்டிராவில் இருந்தனால, டெல்லியில் இருந்தனால நான் போய் சின்ன பையனாகவே போய் அங்கங்கே ஆக்டிங் கோர்ஸ் அது இது பண்ணி வியாபாரம் பண்ணனால கற்றுக்கிட்டேன். அதனால் எந்த மொழிக்கு எதிரானதில்லப்பா. இப்போ வந்து இந்த அலையன்ஸில் இருக்காங்க. இது அரசியல். நீ ஒன்றே அந்த இவர் மாதிரி பேசக்கூடாது. ஒரு 3 எழுத்து தலைவர் ஒருத்தர் ஒன்று 2 வரியில் இன்பிட்வீனில் படிச்சுட்டு அதெல்லாம் வேணாம். தமிழ்நாடுன்னு வந்தால் தாய் மொழி தமிழ் தான். நிறைய அதில் அரசியல் இப்போ பூந்துருச்சு. இந்தி தெரியாதவர்கள்லாம் பதவியில் இருக்காங்க. இது அரசியல் ரீதியாக தீர்வு காணப்படும். அது என்கிட்ட கேட்குறியப்பா, என்கிட்ட போய் கேட்குறீங்களே. விஜய் சண்டை முட்டி விடுற இதெல்லாம் வேணாம். அவருக்கு சில கடமைகள் இருக்குது, சில பொறுப்புகள் இருக்குது. அதான் சொல்லிட்டேன்ல, அதில் ஒரே கல்லில் 5 மாங்காய் இருக்குது அதில். அதனால் அது திடீர்னு அது ஒரு அதிர்ச்சி தான். ரசிகனா மக்கள் வந்து என்னடா வரலையே அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது ஒரு சினிமா திரைப்படம், கடந்து போக வேண்டியது தான். அடுத்து வரும் வெள்ளம். சாரி, இது இனிய பொங்கல் விழா. சிறந்த நன்றி, வணக்கம். இவரை பார், இப்போ விடிய பார்க்காம பேசுவேனா? சீதகிராம சித்தப்பான கதையாக வந்து இன்னார வரைக்கும் என்ன பேசுகிறேன் தம்பி? திமுகன்னு இல்லைப்பா, அப்போ இருந்த எதிர்கட்சின்னு வந்து திராவிட முன்னேற்ற கழகம்தான், திராவிடர் கழகம்தான். அப்போ வந்து எத்தனை உயிர் பலிகள், எவ்வளவு சேதாரங்கள், எவ்வளவு அந்த வரலாறு இந்த இளைஞர்களுக்கு தெரியாது. அந்த இளைஞர்களில் நீ ஒருத்தனாக இருக்க. தமிழ் குடிகள் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க. தாளமுத்து நடராஜனாக இருக்கட்டும், இங்கே பொள்ளாச்சியில் அதெல்லாம் பேர் ஒருத்தராக 2 பேரா தான் உடம்புல நெருப்பை வச்சு கொளுத்திக்கிட்டு இந்தி ஒழிகன்னு கிளம்பி ஏன்டா திணிக்கப்பட்டது. எல்லா இதுலேயுமே ஹிந்தியில் கொண்டாந்து இங்கே போனது படித்தா தான் வேலைன்னா திருப்பிக்கிட்டு அடிக்க மாட்டோம், என்றைக்குமே எதிர்ப்போம். அதில் கட்சியெல்லாம் பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஆட்சியில் இல்லை. பெரியார் பேரனா என்ன உட்கார வச்சாங்கன்னா எல்லாத்தையும் உட்கார வச்சுருவேன். தேடி கண்டுபிடிச்சி உட்கார வச்சுருவேன், கொண்டாடுவேன். அது அவர்கள் தான் நாட்டை ஆளணும். சொல்லப்போனால். நன்றி, வணக்கம். நன்றி.